إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபின்கள் தபோ தாபின்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய ஒரே ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நிரந்தரமற்ற வாழ்க்கை என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லதுஹ்ஸூஹா. இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை என்ன நினைத்தால் ஒருபோதும் நம்மால் எண்ணிவிட முடியாது. இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார். இந்த செய்தியை முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டு அந்த வசனத்துடைய இறுதியில் இறைவன் பேசுகிறான், மனிதன் அநியாயக்காரனாக நன்றி கெட்ட பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு தந்த அருண்கொடைகளை இறைவன் பேசுகிறான். எவ்வளவோ அருண்கொடைகள்! பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், பேசுவதற்கு நாவை கொடுத்திருக்கிறான், பயன்படுத்துவதற்கு கையை கொடுத்திருக்கிறான், நடப்பதற்கு காலை கொடுத்திருக்கிறான், உடல் உறுப்புகளை ஏற்படுத்தி மூட்டு இணைப்புகளை ஏற்படுத்தி ஏராளமான அருண்கொடைகளோடு இந்த உலகத்தில் இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான். அதுவெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனிதர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான், கஃபார். மனிதன் அநியாயக்காரனாக நன்றி கெட்ட பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருட்கொடைன்னு இறைவன் சொல்லிட்டு இந்த உலகத்தில் உனக்கு எல்லாத்தையும் தந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், நித்தியமில்லாத வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை நான் பூர்த்தி செய்தேன், அதையெல்லாம் பெற்றுக்கொண்டே நீ இறைவனுக்காக மறுமைக்காக என்ன செயல்பாடுகளை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனையோ நபர்கள் பார்வை இல்லாமல், பேச முடியாமல், கைகள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், உடல் உறுப்பில் குறைபாடோடு படைத்து எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இறைவனுடைய மகத்தான கருணை, இறைவனுடைய மகத்தான அருள் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த இறைவனுக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன? அவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இல்லாமல், இறை வணக்கத்தோடு அவனிடத்தில் நெருங்கி வராமல், உலகத்துடைய ஆசா பாசங்களில் எது நிரந்தர வாழ்க்கையோ, எது நித்திய வாழ்க்கையோ, அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக வாழாமல் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலா தன்ச நசீபக மினத் துன்யா. மனிதர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் தெளிவாக பேசக்கூடிய அற்புதமான வாசகம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு நபர்களும் சரி மறுமைக்காக செலுத்த வேண்டிய பங்கு ஒன்று இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய நாம், உலகத்தில் அன்றாட தேவைகளை பின்பற்றக்கூடிய நாம், மறுமைக்காக நீ செலுத்த வேண்டிய பங்கை ஒருபோதும் மறந்து விடாத மனிதா என்று இறைவன் தெளிவாக தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மறுமைக்காக நான் என்ன செயலை செய்திருக்கிறேன்? மறுமைக்காக என் பங்களிப்பு என்ன? உலகத்தில் வாழும் பொழுதே என் மறுமைக்காக, இறைவனுக்காக நான் என்ன செயலை செய்திருக்கிறேன் என்று நம்மை நாமே உள்ளத்தில் கேள்விகளை எழுப்ப வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உலக காரியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அன்றாட தேவைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், குடும்ப மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேறு என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் முன்னிறுத்தி அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நிரந்தர வாழ்க்கையில் நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது? இறைவன் நம் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அலட்சியமாக பொடும்போக்காக இன்றளவும் கூட எத்தனையோ முஸ்லிம் மக்கள் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகையுடைய வாடை இல்லை. தொழுகைதான் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கான பாலமாக இருக்கும் என்றே நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை செய்த போதிலும் தொழுகை பற்றி அறிவுறுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல், அறியாமல், அலட்சியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமற்ற வாழ்க்கையில் இதெல்லாம் அலட்சியப்படுத்தி நாம் வாழ்ந்தால் நிரந்தர வாழ்க்கையில் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. நாளை மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களை, நான் என்ன மறுமைக்காக என்ன செயல்பாடுகளை செய்திருக்கிறேன்? அப்படியே நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், நம்மை போன்ற மனிதர்கள் உலக காரியங்களுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, உலகத்துடைய ஆசையில் நாம் எப்படி முழுகி இருக்கிறோமோ, அதே முக்கியத்துவம், அதே ஆசைகள் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. ஆனால் அதை விட ஒரு படி மேல் மறுமைக்காக வாழ்ந்தார்கள். மறுமையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, இது நிரந்தரமற்ற வாழ்க்கை, எது நிரந்தர வாழ்க்கையோ அந்த வாழ்க்கை தேர்வு செய்து அதற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எத்தனையோ நபி தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்கள் பாடமாக, படிப்பனையாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ்வதற்கான அத்துணை வாய்ப்பும் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கு இருந்தது. நினைத்திருந்தால் உலக காரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், உலகத்துடைய ஆசைகளில் முழுகியிருக்கலாம். ஆனால் அதன் பக்கம் அவர்கள் செல்லாமல் நபி தோழர்களுடைய கவனம் மறுமை, மறுமை, மறுமை. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை, அதுதான் நிரந்தர வாழ்க்கை என்பதை உள்ளத்தில் ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொண்டார்கள். அதன்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைத்தார்கள். அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வரலாற்று சம்பவங்களை சற்று புரட்டி பாருங்கள். உலக காரியத்திற்கு, உலகத்துடைய ஆசையில் நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வதற்கான அத்துணை வாய்ப்பும் இந்த நபி தோழருக்கு இருந்தது. ஆனால் இவர் இந்த உலக வாழ்வை தேர்வு செய்யாமல், நிரந்தரமற்ற வாழ்க்கையை தேர்வு செய்யாமல், நிரந்தர வாழ்க்கையை தேர்வு செய்த ஒரு நபி தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவுல இந்த நபி தோழரை அழைக்கிறான். அழைத்து ஒரு முன்னறிவிப்பு செய்கிறான். அப்துல்லாவே, நாளை நடக்கவிருக்கக்கூடிய போர்க்களம், அடுத்த நாள் போர்க்களம், உஹதுடைய யுத்தக்களம். உஹதுடைய போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. நபிகளாருடைய கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டது. நபிகளாருடைய முகத்தில் இருந்த ரத்தம் சாரி சாரியாக கொட்டியது. 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார்கள். முதல் நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழரை அழைத்து ஒரு முன்னறிவிப்பு செய்தாங்க. அப்துல்லாவே, நாளை நடக்கவிருக்கக்கூடிய போர்க்களத்தில் நீ தான் முதல் ஆளாக கொல்லப்படுவாய். அறிவிப்பை எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
நபிகளாருடைய நாவிலிருந்து மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் வந்தால் அது இறைவனுடைய வகை. நபிகளார் சொல்லுகிறார்கள், நாளை நடக்கக்கூடிய போர்க்களத்தில் நீ தான் முதல் ஆளாக கொல்லப்படுவாய். என்ன அர்த்தம்? அடுத்த நாள் போர்க்களத்திற்கு இவர் வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டார். நபிகளாருடைய முன்னறிப்பு, வகை செய்தி. ரசூல்லா கிட்ட இருந்து முன்னறிப்பை வாங்கிட்டு இந்த நபி தோழர் செய்த செயலை பாருங்கள். உலக காரியத்திற்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், நிரந்தரமற்ற வாழ்க்கை இவர் தேர்வு செய்திருந்தால், ரசூல்லா முன்னறிவிப்பு செஞ்ச உடனேயே எங்கு வேண்டாலும் இவர் சென்றிருக்க முடியும். ஆனால் இவர் செய்த செயல் என்ன தெரியுமா? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா தன்னுடைய மகன் கிட்ட செல்கிறார். மகன் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனிடத்தில் சென்று நபிகளார் சொன்ன செய்தியை முதல்ல சொல்கிறார். ஜாபீரே, அல்லாஹ்வின் தூதர் என்னை அழைத்தார்கள், என்னை அழைத்து முன்னறிப்பு செய்தார்கள், நாளை நடக்கவிருக்கக்கூடிய உஹது போர்க்களத்தில் நான் தான் முதல் ஆளாக கொல்லப்படுவேன் என்று நபிகளார் முன்னறிப்பு செய்து விட்டார்கள். ரசூல்லா சொன்ன செய்தியை மகன் கிட்ட சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, ஜாபீரே, உனக்கு மொத்தம் 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு மொத்தம் 10 பிள்ளை, 9 பெண் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை. அந்த 9 பெண் குழந்தைகளும் வயதில் அதிகமானவர்கள் கிடையாது. சில பெண்கள் சிறுமிகளாக இருக்கிறார்கள், சில பெண்கள் வயதில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். ஜாபீரோ ஒரு இளைஞர், ஒன்னும் தெரியாத ஒரு இளைஞர். அவரிடத்தில் பொறுப்பை சாட்டுகிறார். ஜாபீரே, உனக்கு மொத்தம் 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அந்த 9 சகோதரிகளை நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பொறுப்பே, ஜாபீரே, நான் சில கடன்களை வாங்கி வைத்திருக்கிறேன், நான் வாங்கிய கடனை நீ தான் அடைக்க வேண்டும். மகன் கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை பாருங்க. சின்ன வயசு, இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், சொத்து பத்தி எதுவும் கிடையாது, வசதி வாய்ப்பும் கிடையாது, எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனால் மகனிடத்தில் பொறுப்பை சாட்டுகிறார். நான் சில கடன்களை வாங்கி வைத்திருக்கிறேன், அந்த கடனை நீ தான் அடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டாலும் ஷஹீதாக்கப்பட்டாலும் கடனுக்கான கேள்வி நாளை மறுமையில் இருக்கிறது என்பதை நபிகளார் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள். அதை முதல்ல பூர்த்தி செய்கிறார். நான் கடனை வாங்கி வச்சிருக்கேன், என் கடனை நீ தான் அடைக்க வேண்டும் என்ற மகனிடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு மறுநாள் போர்க்களம், அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வின் பாதையில் வீர தீரமாக சண்டையிடுகிறார். கடுமையான முறையில் போர் செய்கிறார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இவர் இஸ்லாத்திற்காக செய்த செயல்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து எதிரிகளால் தாங்க முடியல. இந்த நபி தோழரை சமாளிக்க முடியவில்லை. அப்துல்லாஹ்வை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும். சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு நபி தோழர் உஹதுடைய யுத்த களத்தில் எப்படி நபிகளார் முன்னறிவிப்பு செய்தார்களோ, உஹதுடைய யுத்த களத்தில் நீ தான் முதல் ஆளாக கொல்லப்படுவாய் என்று முன்னறிவிப்பு செய்தார்களோ, நபிகளாரின் முன்னறிவிப்பின் பெயரில் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அந்த போர்க்களத்தில் முதல் ஆளாக கொல்லப்படுகிறார். போர்க்களம் முடிவு பெறுகிறது. போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் கடுமையான முறையில் அடி வாங்கினார்கள். விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை இறைவன் ஏற்படுத்தினான். உஹது களம் முடிந்த பிறகு வரிசையாக ஜனாசாக்கள் 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்களுடைய உடல்கள் இருக்கிறது. தந்தை இறந்த செய்தி மகனுக்கு சென்ற உடனேயே மகன் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார். தந்தை உடலை பார்ப்பதற்காக வருகிறார். இவருடைய உடலை எந்த அளவிற்கு சுக்கு நூறாக எதிரிகள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில் படிக்கும் பொழுதே மேனி எல்லாம் சிலிர்க்கும். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட மிக அழகான செய்தி. மகன் தந்தையுடைய உடலை பார்க்கிறார். மேல் போர்த்திருக்கக்கூடிய வெள்ள துணி அப்படி எடுக்கிறார். வெள்ள துணியை எடுத்தா
அவருடைய கால் தரையில் படாமல் அடுத்த நிமிடம் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். கண்ணீர் வடிக்கிறார். அவர் தந்தை உடலை எந்த அளவிற்கு கோரமாக கடுமையான முறையில் சிதைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், அவருடைய 2 காதுகள் அறுக்கப்பட்டு, மூக்கு, நாவு, வாய்கள் அறுக்கப்பட்டு, 2 கைகள் 2 கால்கள் இல்லாமல் சடலமாக அவர் தந்தை உடலை பார்க்கிறார் மகன். முதல் நாள் அழகான தோற்றத்தில் பார்த்த தன்னுடைய தந்தையை, அழகான உருவத்தில் பார்த்த தன்னுடைய தந்தையை, மறுநாள் போர்க்களத்தில் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் எடுத்து வாருங்கள், 2 காதுகள் இல்லாமல், மூக்கறுக்கப்பட்டு, வாயறுக்கப்பட்டு, கைகள் கால்கள் இல்லாமல் சடலமாக பார்த்தார். அடுத்த வினாடி அவரால் அந்த உடலை பார்க்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். அவரால் நிக்க கூட முடியல. கண்ணீர் வெடிக்கிறார். ரசூலுல்லாஹ் நேரா அங்கிருந்து வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஜாபிரை நோக்கி வந்தார்கள். ஜாபிரே, அல்லாஹ்வின் தூதர் ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஜாபிரே, நீ அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, இறைவன் உன் தந்தைக்கு கொடுத்த அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நீ அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, உன் தந்தைக்கு இறைவன் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? உன் தந்தையை குளிப்பாட்டி கஃனிட்டு கபர்ஸ்தானில் அடக்கம் செய்கிற வரைக்கும் இறைவனுடைய பிரம்மாண்டமான வானவர்கள், இறைவனுடைய பிரம்மாண்டமான வானவர்கள் உன் தந்தைக்காக நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ அழுவாத. உன் தந்தையுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தி விட்டான். நீ கவலை கொள்ள வேண்டாம், அழ வேண்டாம். இறைவனுடைய பிரம்மாண்டமான வானவர்கள் கபரஸ்தானில் அடக்கம் செய்கிற வரைக்கும் அவர்களுடைய நிழல் உன் தந்தைக்காக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் மகனிடத்தில் ஆறுதல் படுத்துகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நபி தோழருடைய வரலாற்று சம்பவத்தை முதல் நாளே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாளை நீ தான் முதல் ஆளாக கொல்லப்படுவாய் என்று. தான் இறப்பு செய்தியை, மரண செய்தியை முதல் நாளே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்து கேட்டுவிட்டு இவர் நினைத்திருந்தால் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலே இருந்திருக்க முடியும், அல்லது நாடு விட்டு நாடு சென்றிருக்க முடியும். ஆனால் இவர் செய்த செயல் இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டார். எது நிரந்தர வாழ்க்கையோ அந்த வாழ்க்கைக்காக வாழ்ந்த நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, மறுமைக்காக, என் மறுமை வாழ்க்கைக்காக நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு நினைப்பு, என்ன வயசாச்சு, மரணமெல்லாம் 60 வயசு 70 வயசு 80 வயசுல தான் வரும். திடீர் மரண செய்திகள், எத்தனையோ செய்திகள் காதால் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் பாருங்க, பயணத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர், நம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் விபத்துக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலே மரணித்து விட்டார். அவர் நினைச்சிருப்பாரா? விடுமுறைக்கு ஊருக்கு வந்தார். வந்தவருடைய நிலைமை இதுதான். நமக்கும் இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. எப்ப மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக என்னை நானே சீர்படுத்த வேண்டும். என் மறுமை வாழ்க்கைக்காக நான் என்ன செயலை செய்திருக்கிறேன், என்ன நன்மைகளை புரிந்திருக்கிறேன், என்ன வணக்கங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க நமக்கு நாமே காரணம் சொல்லலாம். ஏன்பா தொழுகைக்கு வரல, ஏன்பா வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமாக பொடும்போக்காக இருக்கிறாய். மனிதர்களுக்குள் சில காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இறைவனுக்கு முன்பா
நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் இறைவனிடத்தில் எடுப்படுமா? இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும், மறுமையை அஞ்ச வேண்டும். இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. நபி தோழர்கள் அதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தார்கள். பதிய வைத்த காரணத்தினால் அல்லாஹ்வின் பாதையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ, தங்களால் என்ன முடியுமோ அதை தியாகம் செய்வதற்கு முன்வந்தார்கள். தபுக்குடைய போர்க்களம், கடுமையான வறட்சியில் நடக்கக்கூடிய போர். சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. கடுமையான வறட்சியில் நடந்த போர் தான் தபுக் யுத்த களம். தபுக் போர்க்களத்தில் நபி தோழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் பயணம் செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் சேர்த்து வைத்திருந்த உணவும் காலியாகிவிட்டது, தண்ணீரும் காலியாகிவிட்டது. உணவு இல்லை, தண்ணீரும் இல்லை. சுற்றி பாலைவனம், வறட்சியில் பசியால் துடிக்கிறார்கள், தண்ணீர் தாகத்தால் துடிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. அதில் வரக்கூடிய ஒரு சில வரிகள், எங்களில் சிலர் தண்ணீரை எடுப்பதற்காக சில தூரம் பயணிப்பார். தண்ணி இருக்காது, உணவு இருக்காது. தண்ணீரை எடுப்பதற்காக, தாகத்தை தீர்ப்பதற்காக சில தூரம் பயணிப்பார். 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம், அவர் திரும்பி வரமாட்டார். நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம், தண்ணீரை தேடி சென்ற அந்த மக்கள் தண்ணீர் தாகத்தாலே மரணித்து விட்டார் என்று நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம். அப்பேற்பட்ட ஒரு கடுமையான வறட்சியில் நடந்த போர்க்களம் தான் தபுக் யுத்த களம். ஏதாவது அவசியம் இருக்கிறதா? எதற்காக சென்றார்கள்? தண்ணீர் இல்லாம போர்க்களத்துக்கு போனாங்க. தண்ணீரை எடுத்து வருவதற்கு சென்றால் திரும்பி வராத எத்தனையோ நபித்தோழர்கள் இருந்தார்கள். எத்தனையோ நபித்தோழர்கள், எண்ணிக்கை பதிவு செய்யப்படல. தண்ணீர் தாகத்தாலே மரணத்தை தழுவினார்கள் என்ற செய்தி ஏராளமாக இருக்கிறது தபுக் யுத்த களத்தில். இந்த நிலைமையில் அவர்கள் இருந்த போதிலும் அந்த போர்க்களத்திலிருந்து பின்வாங்காமல், கண்ணுக்கு முன்னால மரண செய்தியை கேட்கிறாங்க. தண்ணீரை எடுத்து சென்ற மக்கள் திரும்பி வரவில்லை. இன்னும் பல தூரம், பல மைல்கள் பயணிக்க வேண்டும். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக சென்றார்கள், பின்வாங்கவில்லை. ஒரே காரணம், மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நிரந்தர வாழ்க்கை. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. அதை உள்ளத்தில் பதிய வைத்திருந்தார்கள். அதற்காக என்ன தியாகம் செய்வதற்கும், எதையெல்லாம் இழப்பதற்கும் முன் வந்தார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இது மட்டும்தான். இறைவன் சிலாகித்து வர்ணித்து பேசுகிறான் நபித்தோழர்களை. ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். சாதாரண வாசகமா? இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற நபித்தோழர்கள். காரணம், இவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள். நாம் அந்த தியாகம் செய்வதற்கு முயற்சி செய்வதும் கிடையாது, முக்கியத்துவம் கொடுப்பதும் கிடையாது. இதுதான் நமக்கும் நமக்கு முன்னால் வந்த நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. உலகத்துடைய ஆசையில் முழுக வேண்டாம். உலக காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த கூட்டம் இன்னைக்கு ஃபஜர்ல இருந்ததா? இதே கூட்டம் இன்றைக்கு அசர் தொழுகையில் இருக்குமா? திடீர் மரணம் வந்துவிட்டால் என்னங்க பதில் வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. என்ன பதில் வைத்திருக்கிறோம்? நெருக்கடியாக நிற்போம். பரிந்துரை செய்ய முடியாத நாள், நமக்காக வாதிடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். நாம் செய்த நன்மையும் நாம் செய்த தீமையும் மட்டும்தான் இறைவனுக்கு முன்பாக எடுத்து காட்டப்படும். அதுதான் நம்மளை காப்பாற்றும், நம்மளை நரகில் கொண்டு சேர்க்கும். நன்மை செஞ்சிருந்தா சொர்க்கம், தீமை செய்திருந்தால் நரகம்.
இதில் அலட்சியமாக இல்லாமல் உலக காரியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மறுமைக்காக கொடுப்போம். நிரந்தர வாழ்க்கைக்காக நம்மால் முடிந்த தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள் எது நிரந்தர வாழ்க்கையோ அந்த நிரந்தர வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிரந்தரமற்ற வாழ்க்கையில் பலவிதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இறைவனுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய வணக்கமாக இருந்தாலும் அது இறைவனுக்காக செய்யக்கூடிய தியாகம்தான். குறிப்பிட்டு சொல்ல போனால் மார்க்க செய்திகளை கற்பதற்கு மார்க்க சபையில் கலந்து கொள்கிறோமே, நம்முடைய நேரங்களை ஒதுக்கி, அதுவும் இறைவனுடைய பாதையில் தியாகம்தான். வெறுமன பொருளாதாரத்தை கொடுப்பது மட்டும் தியாகம் கிடையாது. உடலால் உயிரை கொடுப்பது மட்டும் தியாகம் கிடையாது. இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரத்தை செலவு செய்கிறோமே, உலக காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மார்க்க சபையில் அமர்ந்தாலும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அமர்ந்தாலும் அதுவும் தியாகம்தான். இந்த மார்க்க சபையில் கலந்து கொள்ளாமல் அதை அலட்சியப்படுத்திவிட்டு செல்கிறோமே, அதை பற்றி நபிகளார் ஒரு செய்தியில் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு நேரத்தில் மார்க்க உபதேசங்களை சபைகளுக்கு முன்னால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு 3 நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சபையை கடந்து போறாங்க. அந்த 3 நபர்களில் ஒரு நபர் என்ன செய்கிறார், நபிகளார் செய்யக்கூடிய அந்த மார்க்க உபதேசத்தை கண்டு மார்க்க உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக அடுத்த வினாடி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சபையில் வந்து அமர்ந்து விட்டார். 2வது மனிதர், மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நபிகளார் பேசுகிறார், எங்க இந்த சபையை விட்டு நாம போயிட்டா மக்கள் ஏதாவது தப்பா நினைத்து விடுவார்கள் என்று நினைத்து வெக்கப்பட்டு அந்த மார்க்க சபையில் கலந்து கொண்டார். ஒருவர் இறைவனுக்காக கலந்து கொண்ட ஒரு மனிதர், 2வது நபர் மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே என்று கலந்து கொண்ட மற்றொரு மனிதர். 3வது மனிதர் முழுவதுமாக அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போயிட்டார். இப்ப ரசூலுல்லா மார்க்க உபதேசத்தை முடிக்கிறாங்க. மார்க்க உபதேசத்தை முடித்து விட்டு அந்த 3 நபர்களை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், தோழர்களே, 3 நபர்களை பற்றி நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த 3 நபர்களில் ஒரு நபர் மார்க்க செய்திகளை கற்க வேண்டும், மார்க்க சபையில் அமர வேண்டும் என்ற நோக்கத்தில் அடுத்த வினாடியே அவர் நெருங்கி வந்தார். அவரை நோக்கி இறைவனும் நெருங்கி வருகிறான். 2வது மனிதர், மக்கள் என்ன நினைப்பார்கள், மக்கள் தவறாக நினைப்பார்கள், வெட்கப்பட்டு, அவர் இஹ்லாஸோடு வரல, மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்கன்னு வெட்கப்பட்டு அந்த சபையில் கலந்து கொண்டார். அதனால் இறைவனும் அவரை தண்டிப்பதற்கு வெட்கப்படுகிறான். இஹ்லாஸோடு வராவிட்டாலும் மார்க்க சபையில் அவர் அமர்ந்த காரணத்தினால் அவரை தண்டிப்பதற்கும் இறைவன் வெட்கப்படுகிறான். 2 நபர்களை பற்றி நபிகளார் சொல்லிவிட்டு 3வது நபரை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், 3வது மனிதர் இந்த சபையை புறக்கணித்தார், அலட்சியப்படுத்தினார், உதாசீனப்படுத்தினார். அந்த மனிதனை இறைவனும் இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்தி விட்டான், இறைவனும் அலட்சியப்படுத்தி விட்டான், இறைவனும் புறக்கணித்து விட்டான். இன்னைக்கு நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், தியாகம்னா உடலால உழைக்கணும், உயிரை கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும், தியாகம் தான், மாற்று கருத்து இல்லை. மார்க்க செய்திகளை கற்பதற்கு சில நிமிடங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சபையில் கலந்து கொள்கிறோமே, இஹ்லாஸோடு கலந்து கொண்டால் இறைவனுடைய பொருத்தம், இறைவன் நம்மை நோக்கி நெருங்கி வருவான். மக்களுக்காக கலந்து கொண்டால் இறைவன் நம்மளை தண்டிப்பதற்கு வெட்கப்படுகிறான். மார்க்க சபைகளை புறக்கணித்தால் இறைவனும் நம்மளை புறக்கணித்து விடுவான்.
நபிகளார் சொன்ன அற்புதமான ஒரு அறிவுரை, எச்சரிக்கை. அறிவுரையும் சொல்றாங்க இந்த செய்தியில, எச்சரிக்கையும் செய்கிறார்கள். எனவே உலக காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாசகத்தை திருக்குர்ஆனில் பயன்படுத்துகிறார். உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை. எந்த இலக்குக்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோமோ அதை கடைசி வரைக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணியுங்கள். நிரந்தர வாழ்க்கைக்காக வாழுங்கள். உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் இயன்ற தியாகங்களை, வணக்கங்களை செய்யுங்கள். அந்த தியாகம், அந்த வணக்கம் நாளை மறுமையில் நம்மளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாலமாக இருக்கும். இந்த விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நிரந்தர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ்வும் அவருடைய இறைத்தூதரும் காட்டி தந்த அந்த வணக்க வழிமுறைகளை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையில் இலகுவான முறையில் வெற்றி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து முடிந்தவர்கள் செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.